நகரின் ஓரத்தில் ஒரு சிறிய பேக்கரி இருந்தது. அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம். அதில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வசித்தது. அது அடிக்கடி மனிதர்களை கவனித்து அவர்களின் சிரிப்பையும் கவலையையும் புரிந்து கொள்ள முயல்வது போல் இருந்தது. ஒரு நாள் மாலை பேக்கரியின் வாசலில் ஒரு வயதான முதியவர் அமர்ந்திருந்தார். வயிற்று பசி முகத்தில் தெளிவாக தெரிந்தது. கையில் இருந்த பழைய குச்சியையே தன் நண்பனாக வைத்துக்கொண்டு அவர் பேக்கரியின் ஜன்னல் வழியே கேக்குகளை ஏங்கி பார்த்தார். இதை கண்ட குரங்கின் மனம் உருகியது. அது மெதுவாக உள்ளே நுழைந்து ஒரு சின்ன கேக்கை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த முதியவரின் கையில் வைத்தது. முதியவர் கண்களில் கண்ணீர் மல்க குரங்கை கண்டு சிரித்தார். அந்த நேரம் பேக்கரியின் உரிமையாளர் இதை கவனித்தார். முதலில் கோபம் கொண்டார். என்ன முதியவரே, குரங்கை வைத்து என் பேக்கரியில் உள்ள கேக்குகளை திருடுகிறீர்களா என்று கடுமையாக கத்தினார். பிறகு குரங்கின் செயலை முழுவதும் பார்த்ததும் அவரது மனம் மாறியது. இந்த குரங்கு திருடவில்லை, தர்மம் செய்திருக்கிறது என்று அவர் நினைத்தார். உடனே அவர் வெளியே வந்து முதியவருக்கு இன்னும் உணவு கொடுத்தார். அருகில் நின்ற குழந்தைகளும் இதை கண்டனர். பேக்கரி உரிமையாளர் குழந்தைகளிடம் அன்பும் உதவியும் தான் உண்மையான செல்வம் என்று சொன்னார். அன்று முதல் அந்த பேக்கரி குழந்தைகளுக்கான அன்பின் இடமாக மாறியது.